பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். அப்பா, இப்ப என்ன உங்களுக்கு இந்த சலங்கை எதுன்னு தெரியணும் அவ்வளவுதானே? நான் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போனேன். யாருக்கிட்ட? நீங்க யார சந்தேகப்படுறீங்களோ அவங்க கிட்ட தான் கத்துக்கிறேன். வனிதா அத்தை கிட்ட தான் கத்துக்கிறேன். என்ன திமிரு உனக்கு? என்னங்க அப்பா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகல. கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கேன். ஏன்டேவா? அபிராமி இருமா, உன்ன மாதிரி என்னையும் உண்மையா இருக்க சொல்றியா? அப்பா, ஒவ்வொரு தப்புக்கும் அடிக்க போறீங்களா இல்ல மொத்தமா சொல்லிட்டுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அடிக்கிறீங்களா? உன் வார்த்தையிலே திமிர் தெரியுது. ரோஷக்காரனுக்கு பொண்ணா பிறந்துட்டல்ல அபிராமி. என்னடி சொல்லி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாம நடிக்கிறியா? அப்பா, அம்மா திட்டாதீங்க. நானே தான் போனேன், நானே தான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். அப்பா வேணாம் சொன்ன இடத்துக்கு மான ரோஷத்தை விட்டு போறதுதான் பொண்ணுக்கு லட்சணமா? மானத்தை விட்டுட்டு போகல, மாமா வீட்டுக்கு தான் போனேன். அந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த உறவும் இல்ல சொல்லிருக்கல, அப்புறம் நீ அங்க போனா என்ன அர்த்தம்? அங்க போய் உறவாடினா சாப்பிட்டனா இன்னைக்கு வேணா உங்க கோவம் உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். ஆனா நீங்களே உங்க கோவம் தப்புன்னு உணர்ந்து நாளைக்கு எந்த முகத்தோட போவீங்க? அப்ப மட்டும் புது உறவு கொண்டாட முடியுமா? அதனால இப்பவே போய் அப்பனுக்கு இடம் பிடிக்கிறியா? பொட்ட கழுத. அப்பம் பேச்ச கேட்கிற பொண்ணுதான் உருப்படியான பொண்ணு. நீங்க எது சொன்னாலும் அது கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏய், என் பொண்ணா நீ? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட எதையுமே நான் தடுத்ததில்லை. அப்படியே டான்ஸ் கத்துக்க ஆசைப்பட்டா சிட்டில 1000 இடம் இருக்கு. ஏன் எங்க போய் கத்துக்கிற சொல்லு. இதுக்கு பதில் நான் சொல்றேங்க. நான் தான் அங்க போய் கத்துக்க சொன்னேன். ஓ, நான் நினைச்சேன் எதுக்காக அங்க அனுப்பிச்சேன்.
முடிஞ்சா புருஷன்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றது என்னங்க, எல்லா பொண்ணுங்களும் புருஷன் வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டு உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு விரும்புவாங்க. அத மனசுல நினைச்சுதான் அபி ஓ, என் பொண்ணை இன்ஜினியருக்கு படிக்க வச்சு பாலம் கட்ட அனுப்பலாம்னு நினைச்சேன். நீ உறவு பாலம் கட்ட அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறியா? சாபாஷ். சண்டை நடக்கிற நாடுகளுக்கு உன்னை சமாதான தூதுவரா அனுப்பலாம். உன்னை நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல உன் பொண்ணுக்கு, படிச்ச திமிருள்ள உன் பொண்ணுக்கு முதல்ல பாடம். ஆனா தண்டனை நீங்க சொல்லுவீங்க. வீட்டுக்கு ஆம்பளைங்க உழைச்சி சம்பாதிக்கிற பணம் மட்டும் வேணும். ஆனா அவங்க உணர்ச்சிகளுக்கு, உணர்வுகளுக்கு, கோபதாபங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு இது சரியான பாடமா இருக்கட்டும். எந்த படிப்பால இவளுக்கு என்னை எதிர்த்து பேசுற தைரியம் வந்துச்சோ அந்த படிப்பு இனிமே இவளுக்கு கிடையாது. நீ காலேஜுக்கு போக கூடாது. அப்பா, இப்பதான் உனக்கு அப்பா ஞாபகம் வருதா? காலேஜ் மட்டும் இல்ல, இவ இனிமே வீட்டை விட்டு கூட வெளியே போக கூடாது. டான்ஸ் கிளாஸா? சதாசிவம், அம்மா, இங்க வாங்க. என்னம்மா? என்னது? என்னமாவா? விசிஆர்ல கேசட் மாட்டிக்கிச்சு, உடனே ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க சொன்னனே, இன்னும் கொண்டு வரலையே. அது வந்துமா அந்த கேசட் விஷயமா தாம்மா. கேசட் இல்ல, விசிஆர். ஆமாம்மா, விசிஆர்மா. அத ஒரு கடையில ரிப்பேருக்காக கொடுத்தம்மா. அவன் மறுநாள் வர சொன்னான். நானும் போனேன். ஆனா அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டாம்மா. அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சேன். அந்த கடை ஓனர் ஒரு சேட்டான். திடீர்னு அவங்க தாத்தா தவறிட்டாருன்னு போன் வரவே ஊருக்கு கடையை பூட்டிட்டு போயிட்டானாம்மா. என்னது? அந்த ஆளு எப்ப வர்றது? எப்ப நான் கேசட் திருப்பி கொடுக்கறது? என்னம்மா பண்றது? அவன் எந்த ஊருன்னு தெரியல, எப்ப திரும்பி வருவான்னு தெரியல. சாவு சமாச்சாரம் கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். சிட்டில ஒரு விசிஆர் ரிப்பேர் பண்ணி கொடுக்க இந்த கடையை விட்டு வேற கடையே இல்லையா? அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. அந்த சேட்டு திரும்பி வந்ததும் அவன் ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாட்டினாலும் சரி, அதை வாங்கிட்டு வந்து வேற கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துடுறோம்மா. என்னவோ செய்யுங்க, போங்க. ஏயா, தெரியாம தான் கேக்குறேன். மேல மேல எதுக்கு பொய் சொல்ற? சேட்டுக்கு பணம் கொடுக்கணும் அம்மா கிட்ட சொன்னா அம்மா கொடுத்துறாங்க. கடனையும் அடைச்சிடலாம். சத்தம் போட்டு பேசாத. இத பார், அவங்க என் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னை எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சு யாருக்கும் தெரியாம அந்த விசிஆரை திருப்பி கொண்டாந்து அம்மா கிட்ட கொடுத்துடணும். அது வரைக்கும் மூச்சு விடாத. எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சா நீயே வச்சுக்கோ. என்ன, ஏதோ மனசுல பட்டதை சொன்ன. போயா. ஹலோ, ஜோதி ஹியர். ஹலோ ஜோதி, நான் ஆனந்த் பேசுறேன். How are you? ஹாய், how are you? I'm fine. உங்க மேட்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Everything is fine. You know one thing? இன்னைக்கு காலைல தான் நான் செமி ஃபைனல்ஸ் வின் பண்ணேன். வாவ், congrats. அப்போ ஃபைனல்ஸ்க்கு போறீங்கன்னு சொல்லுங்க. போயாச்சு. But I miss only one thing. என்னது? ஃபோன்லயே வாழ்த்துக்களா சொன்னீங்க. நானே எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு வந்தேன். பட் நாளைக்கு ஈவினிங் ஃபைனல் மேட்ச். நீங்க நேரா வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்கரேஜிங்கா இருக்கும். நாளைக்கு காலையில ஒரு ஃப்ளைட் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இத்தனை ஆடியன்ஸ் மத்தியில நீங்களும் ஒரு ஸ்பெக்டேட்டரா இருந்தீங்கன்னா அது எனக்கு பெரிய பலமா இருக்கும். வரீங்களா? என்னது? நான் ஹைதராபாத்துக்கு வரதா? சான்ஸே இல்ல. ஆனா கண்டிப்பா என்னோட வாழ்த்துக்களை அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. I'm sure you'll win. Thank you so much, Jyoti. Okay, see you, bye. Yeah, bye-bye. All the best. தம்பி, அண்ணே, வர ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க இல்லையா? ஆமாண்ணே, கரெக்டா வந்துடுவாங்க.
அவங்கள 4 மணிக்கு வராம கொஞ்சம் முன்னாடியே ஒரு 3-3:30 மணிக்கு வர முடியுமான்னு கேளு. ஏன்டா இப்ப சேஞ்ச் ஒண்ணும் இல்லப்பா. ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராகு காலம். பேசுறதெல்லாம் 4:30 மணிக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டா நல்லது. 4 மணிக்கு அவங்க வந்தா 4:30 மணிக்குள்ளேயே எல்லாம் பேசி முடிக்க முடியுமா? ஆமாண்ணே, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கிற விஷயமே மறந்து போச்சு. நான் உடனே ஃபோன் பண்ணி பேசிடுறேன். பொறுப்பா, அவசரம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. முதல்ல சாப்பிடு. ஹலோ. நான் தான்ப்பா பேசுறேன். என்ன கொட்டேஷன் இப்பவே வேணுமா? நாளைக்கு தானே வேணும்னு கேட்டீங்க. ஓ, நாளைக்கு வரேன்னு இன்னைக்கே வர்றாரா? அர்ஜென்ட்டா வேணுமா? சரி, நான் இப்பவே புறப்படுறேன். என்னங்க பாதி சாப்பாட்டுல இல்ல, நான் உடனே புறப்படுறேன். தம்பி இருப்பா, உட்கார். தலையே போறதா இருந்தாலும் சாப்பாடுக்கு மத்தியில எந்திரிக்காத. நாம உழைக்கிறதே ஒருவேளை நிம்மதியா சாப்பிடதான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம். சாப்பிடு. தயிர் போடுமா? போதும் போதும். தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நம்ம தங்கச்சி சகுந்தலாவும் இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா மச்சான் பூனைக்கு யாரு மணி கட்டுறது? அவர்தான் எந்த சூத்திரத்திலையும் அடங்காத கணக்கா இருக்காரு. சரிப்பா, நீ தனியா போனேன், மச்சான் மதிக்கல. நான் தனியா போனேன், அதே நிலைமை தான். ஏன் நாம 2 பேரும் சேர்ந்து போக கூடாது? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு. ஆனா ஏன் முன்னாடி அவர் உங்களை ஏதாவது சொல்லிட்டா நல்லதே நினைப்போம். இது ஒரு கடைசி முயற்சியா இருக்கட்டும். நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்லது நடக்க போகுது, நீங்க கிட்ட இருந்து நடத்து கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தப்பு நம்ம பேர்ல வந்துடக்கூடாது இல்லையா? மனுஷன் இடப்பட்ட காலத்துல மனசு மாறி இருக்கலாம். என்ன சொல்ற? உறவு வேணும் வேணும்னு தான் நாமளா போய் அவமானப்படுறோம். இன்னுமா படணும்? அப்படி சொல்லாதம்மா. ஒரு உயிரை காப்பாத்த எவ்வளவு ஆழத்திலையும் குதிச்சு போராடுறோம், எவ்வளவு இடுபாட்டிலையும் தேடுறோம். அது மாதிரி ஒரு உறவை காப்பாத்த எல்லா வகையிலும் போராடணும். மனுஷன் வாழ்ற சராசரி 60-70 வருஷத்துல தூங்குனது, குளிச்சது, சாப்பிட்டது, ஊர்வம்பு பேசினது போக ஒரு மனுஷன் வாழ்றது 15 வருஷம் தான் இருக்கும். இதுல என்ன பகமை, கோவம்? உறவுலயே ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள உறவு எது தெரியுமா? மாமா மச்சான் உறவு தான். அக்காவை கட்டினவன், தங்கச்சியை கட்டினவன். இப்போ கூட கடல்ல முத்து குளிக்க போறவங்க கழுத்துல கயிறை கட்டிக்கிட்டு கடலுக்குள்ள இறங்குறாங்க. அந்த கைத்தோட மொனை யார் கையில இருக்குன்னு தெரியுமா? மச்சான் கையில தான். ஆமா, ஏன்னா உள்ள போராடுறவன் மாமன் மட்டும் இல்ல, தன் கூட பிறந்த சகோதரியோட தாலி கயிறுந்தான். அதனால இந்த உறவை எப்படியாவது துளிர்க்க வைக்கணும். அண்ணே, நீங்க சொல்லுங்க, நம்ம போவோம். வனிதா, விட்டு கொடுக்கறதுல ஒரு தப்பு இல்லம்மா. கயிறை விட்டு கொடுத்தாதான் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியும். நூலு விட்டு கொடுத்தாதான் பட்டம் வானத்துல பறக்க முடியும். மத்தவங்க நமக்காக விட்டு கொடுக்கறத விட மத்தவங்களுக்காக நாம விட்டு கொடுக்கறது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். நாம போலாம். எப்பன்னு சொல்லுங்க. போலாம். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. அண்ணே, அண்ணே, நான் இப்பவே இப்படியே செத்துட்டா கூட சந்தோஷப்படுவேன். போதும் அண்ணே, போதும். ஏம்மா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அண்ணங்க கிட்ட
சாகிறத பத்தி பேசுறியே. உங்க 2 பேரையும் பாக்குறப்போ ராமர் லட்சுமணனை பாக்குற மாதிரி இருக்கு. உள்ள வாங்கண்ணே, வாங்க வாங்கண்ணே. உட்காருங்க அண்ணே, நீங்களும் உட்காருங்க. நீ உட்காருமா. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு கையும் உடல காலும் உடல. அபிராமி, இங்க யார் வந்திருக்காங்கன்னு சீக்கிரமா வந்து பாரு. வாங்க மாமா. போய் மாமாக்கு டிஃபன் கொண்டு வா. வேணாம் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். பார்த்து அவ்வளவு நாள் ஆச்சம்மா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். என்னென்ன அது, எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? ஒரு காஃபியாவது. ம், சீக்கிரம் போய் காஃபி கொண்டு வா. அப்புறம் அண்ணிங்க பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, என்ன திடீர்னு? அதான் சொல்றேன். அவர் எங்கம்மா? அவரு வர நேரம் தானே. ஆத்துனது போதுமா? அண்ணன் கிட்ட கூட. இல்லைன்னு பெரிய அண்ணனுக்கு சூடு தாங்காது. என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? யார் எனக்கு வேண்டாதவங்களோ அவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து உபச்சாரம் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக இங்க வந்திருக்காங்க? இவங்க முகத்தை பார்க்கவே நான் விரும்பல. மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் யார்கிட்டையும் பேச விரும்பல. என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல எங்களுக்கு தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. பால் தயிரா மாறிடுச்சு. இனிமே பாலுக்கும் தயிருக்கும் சம்பந்தமே இல்ல. மச்சான், நடந்தது நடந்துருச்சு. இனிமேலாவது நம்ம இந்த விளக்கம்லாம் என்கிட்ட வேண்டாம். எடே, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? இவன் என்னடானா கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிருக்கான், அதுவும் இவங்க வீட்டுக்கு. நீ என்னடானா இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்ட. நீ கூப்பிடாம இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? என்னங்க? இல்லன்னு மட்டும் சொன்ன போனமாக்கிடுவேன். நீங்க நல்லா இருக்கணும் தான் தினமும் நாங்க ஆண்டவனை வேண்டோம். இந்த அபசகுனமான வார்த்தை எல்லாம் வேண்டாம். என்னதான் உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் எங்க கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. முடியாது. அப்படிதான் பேசுவேன். கண்ணை மூடிக்கங்க, இல்ல காது பொத்திக்கங்க. முடியலையா? வெளியே போங்க. அண்ணனுக்கு ஒரு வாட்டி சொன்ன, தம்பிக்கு ஒரு வாட்டி சொல்லியாச்சு. உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? உங்க குடும்பத்துல யாருக்கு மூளையே இல்லையா? ஆமா மச்சான்,
எங்களுக்கு அறிவு கம்மிதான் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க புத்திசாலி. இத்தனை தடவை திட்டியும் நாங்க வந்திருக்கோம்னா ஏன் வந்திருக்கீங்கன்னு நீங்க கேட்க வேண்டாமா? உங்களுக்கு பொழுது புகழனா எங்கேயாவது டூர் போற மாதிரி போவீங்க. பசியப்பக்காரனுக்கும் புளிச்சையப்பக்காரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.